நீங்க தான் தொடக்கி வச்சீங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. உங்களுக்கு ஆட்சியில் தான் டெண்டர் ஏற்பட்டது, அதுலயும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் 10% வேலைகள் தான் பணி ஆற்றியிருக்கிறீங்க. தென்னகத்தோட விஞ்ஞானி என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியுடைய மக்கள் எல்லாம் கோரிக்கை ஏற்று அப்பொழுது திராவிட மாவட்ட எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் ஜி.டி. நாயுடு என்கிற பெயரில் அந்த பாலம் பெயர் வைக்கப்பட்டு அவர் திருக்கரத்தால் சேர்க்கப்பட்டது. அதை பாராட்டுவதற்கு மனம் இல்லைன்னா கூட இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலூர் முழு பூசணிக்காக சோத்துல மறிக்கிறார். அதான் எங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் சொன்னாரு. 55% பணி முடிஞ்சிருக்கு. அது மட்டும் கொரோனா வந்த காலத்துல அந்த பால பணி நின்றுச்சு, முழுமையா முடிச்சிருப்போம். ஆனா முழுமையா நிதி ஒதுக்கி எல்லா பண்ணது அதிமுக அரசு 55%, 10% சொல்றாரு. அதில் 50%. கோவை மாநகரம் வளர்ந்து வருகின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடாது என்பதற்கு தான் அவனாசியில 10 கிலோமீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய பாலம் 1652 கோடியில நாங்களே அடிக்கல் நாட்டி 45% பணிகள் முடியப்பட்டது. எஞ்சி பணிகள் தான் அவர்கள் தொடர்ந்தாங்க. ஏன்னா அடுத்த ஆட்சி வந்ததா தொடர்ந்து அவனு வேற வழி கிடையாது. அதனால 3ஆம் கூட்டுக்குடி திட்டத்தை நாங்க நிறைவேற்றலாம். அவருடைய துணை முதலமைச்சர் போய் திறந்து வச்சாரு. அதுதான் நிலப்பாடு. அதோட மேற்கு புறவழிச்சாலை, பல திட்டங்கள், பல பாலங்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில, பல பூங்காக்கள் உருவாக்கியது அதிமுக ஆட்சியில தான்.